பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேற்று சொல்லியிருந்தேன், இன்றைக்கி டெலகிராமில் ஜூன் 30 வரைக்கும் டெலகிராம் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போயிருந்துருக்கு. ஸோ ஒரு நேற்று நைட் ஈவினிங் ஒரு நைட் டைம் அகெயின் டெலகிராம் நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி திரும்ப டெலகிராம் இந்தியாவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் டெலகிராமில் இருந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அன்கட் சீன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை போடுவேன். அதோட லிங்க் டெலகிராமில் இருக்கும். அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை அப்படியே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி டெலகிராமில் நான் சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய அதர் சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனலில் ஒன்லி வீமின் குக் மட்டுமே நான் போடுவேன். அண்ட் என்னோட இன்னொரு சேனலில் ஹயாங் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் OT7 ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும், இந்த பர்சனுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிற சில பெண்டிங்காக இருக்கிறது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் புதுசாக ஒரு ஸ்டோரியை நான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டோரி எனக்கு கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இருக்கிற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களது ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ரெடி பண்ணி நான் போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் டைம் ஆச்சுனாலும் கோச்சிக்காதீங்கடா ப்ளீஸ். ஓகேவா? அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரெக்வெஸ்ட் இருந்துச்சு. அவங்க பேர் மாயா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டு ஹர்ஷினிக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம பர்பிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டேடா. ஸோ அவங்க எனக்கு ஸ்டோரியை இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு பர்த்டே கிஃப்டாக நான் இந்த ஸ்டோரியை அவங்க கேட்ட மாதிரியே ஒரு அழகான ஒரு ஸ்டோரியாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸையும் கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்கடா அப்போ ப்ளீஸ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம். டயாங்கோ ஒரு டாக்டர். இப்போ அவர்கிட்ட இருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். இப்போ டயாங் எங்கே இருக்காரு அப்படின்னா வில்லேஜில் ஒரு வீட்டில் அவங்களோட பேரண்ட்ஸோட ஒரு பிளேஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, சோஃபாவில். ஏன் அப்படின்னா அவர் அவர் எனக்கு பொண்ணு பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக தான் அவங்க ஃபேமிலியாக வந்திருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சீன் தான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாரும் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. டயாங்கா எப்படா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வரப்போகிறா, ஃபோட்டோலேயே அவ்வளோ அழகாக இருந்தாலே, நேரில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருப்பா இப்படின்றலாம் மாதிரி யோசிச்சுட்டு டயாங் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ டயாங்கோட அம்மா தான் பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துடலாம், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலாம், சரிங்க அப்படின்ற மாதிரி பொண்ணும் வராங்க. டயாங்கா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோலேயே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இப்போ நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு தான் வராங்க. அவங்க அவங்களோட அவங்க அம்மா அவங்க கையில் காஃபி, டீ, இந்த ஜூஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. போம்மா போய் எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொன்னதுமே சரிம்மா அப்படின்னு அவங்களும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. டயாங் கிட்ட அவங்க ஸ்டாப் ஆகுறாங்க. டயாங் உங்களை பார்க்குறாரு. நீங்களும்
தல குனிஞ்சேதான் இருக்கீங்க, பார்க்கவே இல்ல. நீங்க பார்ப்பீங்களா இல்லையா, பாரு பாரு அப்படின்ற மாதிரி அவரோட மனசுக்குள்ளார தோணுது. லைக் வந்து அவர் காஃபி எடுத்துக்கவே இல்ல. நீ சொன்னாதான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கையை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னது இது, இவர் எடுக்கவே இல்லை ஏன் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட நீங்க வந்து பார்க்குறீங்க டயாங்க. காஃபி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக தான் நீங்கள் பேசுகிறீங்க. டயாங் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வந்து எடுத்துக்கிறாரு. நீங்களும் அப்படியே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவா, சரி நீ வந்து உள்ளாரப்போ, சரிம்மா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து போயிடுறீங்க. டயாங் தான் வந்து நான் கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அவங்களும் சரிங்க மாப்பிள்ள, லைக் பொண்ணுக்கும் வந்து பேர் இதில் வந்து 2 ஸ்டோரிஸ், அதாவது 2 ஸ்டோரிஸ் வரும். 2 ஹீரோயினுக்குமே வந்து பேர் இருக்குது. ஸோ இதில் சாரிடாப்பா ப்ளீஸ், த்ரோட்டு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகுது. கொஞ்சம் ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. உங்களோட அப்பா தான் மாயா, மாப்பிள்ளைய வெளியில் அழைச்சிட்டு போய் பேசிட்டு வாமா. சரிங்கப்பா. நீங்கள் போகிறீங்க. டயாங் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. லைக் வந்து நீங்கள் கிராமத்து பொண்ணும் இல்லையா, ஸோ வந்து உங்களுக்கு முடி ரொம்பவே அதிகம். லைக் வந்து உங்களோட வெஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் தொங்குது. அந்த முடி அளவுலேயே வந்து பா எவ்வளோ முடி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு அவ்வளோ அவ்வளோ ரசித்து பார்க்குறாரு. அவர் நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது உங்கள் வெஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் வந்து அந்த முடி வருது இல்லையா, ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த பின்னாடி வந்து அந்த முடி ஆடிக்கிட்டே இருக்குது. அது அவருக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. அவங்களோட பின் அழகையும் வந்து ரசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு டயாங்க. இப்போ வெளியில கார்டனில் தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக ஷையாக இருக்கு. டயாங் உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது அவர் அப்படி பார்க்குறது உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. லைக் உங்களோட சாரி தான் போட்டுட்ருப்பீங்க. அந்த சாரியோட எட்ஜ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பிடிச்சி கசக்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ டயாங் தான், என்ன என்ன நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டியா, இப்படி காலம் முழுக்க தலை குனிஞ்சிட்டே தான் இருக்க போறியா என்ன? என் முகத்தெல்லாம் நீ பார்க்க மாட்ட போல. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே டயாங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷையாக இருக்குது. உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே வந்து வெக்கத்தில் எப்படி இதாகுமோ அந்த மாதிரி இருக்குது. டயாங் வந்து இவ்வளோ வெக்கமா, என் முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு இவ்வளோ வெக்கமா? ம் அது அது வந்துங்க, வாயெல்லாம் உங்களுக்கு அப்படி டைப் அடிக்குது. கை உடம்புல அவ்வளோ ஷிவர் ஆகுது. சரி சரி சரி, ரொம்ப வந்து இதாகாத சரியா, நான் உன் பக்கத்துலலாம் வரலை, நான் இங்கேயே நின்றுக்கிறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது அது வந்து எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்கள் டாக்டர் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, பெரிய டாக்டராகவும் இருக்கீங்க. ஆனால் நான் அப்படிலாம் இல்லை. எதுவுமே படிக்காதவ, கிராமத்தில் வளர்ந்தவ. உங்களோட உங்களுக்கு தான் என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. அதனால் என்ன, இப்போ நீ படிக்கலைன்னா என்ன, கிராமத்தில் இருந்தா என்ன, நான் உனக்கு கற்றுத்தரேன். இப்போ இப்போ எனக்கு அப்புறம் உங்களை தானே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாதவ, படிக்காதவ, பட்டிக்காட்டு அப்படின்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருந்தா போதும். மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ, என்ன கற்றுக்கணுமோ அதை நான் உனக்கு கற்று தருவேன், சரியா? சரிங்க. லைக் அப்படியே வந்து
லைக் வந்து நீங்க 2 பேருமே வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா உள்ளார வரீங்க. ஸோ 2 பேருமே வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே வெக்க வெக்கமா வந்திருக்கும். நீங்க அப்படியே உங்களோட ரூமுக்கு வந்து ஓடிடுறீங்க. ஸோ டைரெக்ட்டா வந்து மேரேஜே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு, ஸோ இந்த டேட்ல மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து அங்க போயிட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த சீன் இப்படியே கட் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கோட ஸ்டோரிக்கு வந்து போவோம். லைக் டயாங்கோட ஸ்டோரி இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இப்போ ஜங்குக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். அதில் வந்து ஆல்ரெடி ஜங்குக்கு வந்து மேரேஜ் ஆகிருச்சு. லைக் வந்து ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான். ஜங்குக் தான் வந்து உங்களை லைக் வந்து உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட பேசி அவங்க வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜங்குக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிருச்சு. நீங்கள் இப்போ கிச்சனில் தான் இருக்கீங்க. ஸோ வந்து லைக் ஜங்குக்கோட ஒய்ஃபோட நேம் வந்து ஹர்ஷி. ஸோ ஹர்ஷி வந்து கிச்சனில் தான் அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து லைக் சாரி தான் வியர் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து அந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரிலாம் அந்த லோவர் பேக் இப்போ நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துட்ருக்கீங்களா, லைக் வந்து ஒரு சாரீ அந்த பிளாக் சாரீ போட்டுட்ருப்பாங்களா, அந்த மாதிரியான சாரீ தான் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து முந்தானி இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு இதாக சேர்த்து இடுப்பில் சொருவிக்கிட்டு அவங்க வந்து எட்டி எட்டி ஒரு பாத்திரத்தை லைக் வந்து அது கொஞ்சம் பெரிய ஷெல்ஃபில் மேலே இருக்குது. அவங்க அதை எட்டி எட்டி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, எட்டவே மாட்டேங்குது, யாரு கொண்டு போய் அங்கே வச்சா, ஐயோ எட்ட கூட மாட்டேங்குது, இந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்டூல் கிடைக்குதான்னா அதுவும் கிடையாது, இப்போ எப்படிதான் நான் அதை எடுக்க போகிறேன், வந்துடு வந்துடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாத்திரத்து கூட நீங்கள் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. அந்த டைம் ஜங்குக் வந்து கிச்சனுக்கு வந்திருப்பாரு. நீங்கள் வந்து எட்டிக்கு எக்கி அங்கே மேலே எடுக்கிறதுக்கு பார்க்குறது. அண்ட் வந்து உங்களோட லைக் பேக் ஃபுல்லுமே ஒரு ரிவீல் ஆகுது. லைக் வந்து உங்களோட ஹிப்பு, லைக் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் தானே வந்து போட்டிருக்கீங்க, உங்களோட ஆர்ம்ஸு நல்லா தெரியுது. லைக் பின்னாடி ஷோல்டர்ஸ்லேருந்து அந்த பேக் நெக்கு, அதுக்கப்புறமா சைடில் உங்கள் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜங்குக்கு நல்லா தெரியுது. பயப்பிள்ளைக்கு பார்த்ததுமே வந்து அவ்வளோதான், டெம்ட் ஆகிருச்சு. ஐயோ காலங்காத்தாலேயே என்னை மூடு ஏத்துறாளே, கிச்சன்லேயே அவளை வச்சு செய்யணும்ல தோணுது. ஏய் ஜேகே, நீ ஏன்டா வெயிட் பண்ணுற, அவ உன் பொண்டாட்டி மஜா தான் இன்னைக்கு காலையில் கிச்சன்லேயே வச்சு பண்ண வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்மித் பண்ணிட்டு உங்கள் பின்னாடி வந்து உங்கள் வெஸ்ட்டு லைக் இப்போ ரிவீல் ஆகிற சைடு இருக்குல்ல, அது செம்மையாக வந்து க்ரிப் பண்ணிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தை எக்கி எக்கி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்களோ அதை அப்படியே அவர் எடுத்து அதை வந்து கீழே வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறமாவும் அவர் வந்து நகரவே இல்லை. உங்கள் பின்னாடி ஒட்டின மாதிரி தான் அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. அவரோட க்ரிப் அப்படியே டைட் ஆகுது உங்கள் வெஸ்ட்டில். கையை எடுக்கிறியா, முதல்ல உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது, முதல்ல தள்ளுறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்கு கிட்ட சொல்லிட்டு விலகலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு அவரோட 2 ஹேண்ட்ஸுமே வந்து உங்கள் நடுவில் லைக் வந்து உங்கள் 2 சைட்லேயும் வச்சுக்கிட்டு இன்னமும் வந்து உங்கள் மேலே அப்படியே லீன் ஆகுறாரு. இப்போ அவரோட ஃபேஸ் உங்கள் கழுத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்படியே அவர் வந்து முன்னாடி பார்க்குறாரு. பார்த்தா லைக் வந்து நீங்கள் முந்தி எடுத்து வந்து எல்லாம் ஒட்டுக்க சரிதானே கட்டி இருந்திருப்பீங்க. ஸோ முன்னாடி இருக்கிற வயிறும் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட செஸ்ட்டும் அவருக்கு வந்து தெரியுது. அவர் அப்படியே வந்து உங்கள் காதுகிட்ட வந்து கடிக்கிறாரு. ஏய், காலங்காத்தாலேயே இப்படி என்ன டெம்ப்ட் பண்ணி மூடி ஏற்றிட்டு இப்போ போனா விட்டுன்னா விட்டுருவேனாடி. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் பெல்லிக்கிட்ட போய் அப்படியே நல்லா தடவிக்கிட்டு இருக்காரு. இதை பாரு தம்பு, முதல்ல கை விடுடா. முடியாதடி, முடியவே முடியாது. இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அது கையெடுன்ற, அது எப்படி முடியும் அப்படின்னு மாதிரிலாம் ஜங்குக்கு உங்கள் காது கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து ஹஸ்கி வாய்ஸில், ஜங்குக்
இதுக்கு மேலலாம் உனக்கு மரியாதையே கிடையாதுடா அப்படின்ட்டு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவரு உங்களோட லைக் அந்த ஸ்ட்ராப் இருக்கும் இல்லையா, அது அப்படியே வந்து ஒரு சைடா லைக் ஷோல்டர்ஸ் கீழே இறக்குறாரு. அச்சோ என்ன பண்ற, கையட. அவர் அப்படியே அந்த இடத்துல கடிக்கிறாரு. கடிக்காத ஜங்குக், ஜங்குக் வேண்டாம் வேண்டாம் ஜங்குக், ஜங்குக் கையெடு கையெடு. முடியாதடி பொண்டாட்டி, காலையிலே இவ்வளோ டென்ட் ஏற்றிட்டு இப்போ விட்டுன்னா தொடாதன்னா அது எப்படி பொண்டாட்டி முடியும்? பாரு எவ்வளோ ஹார்ட் ஆகிட்டான். என் தம்பி தூக்கிட்டு நிற்கிறான்டி. இங்கே கிச்சன்லேயே எனக்கு வேணும். வாடி பொண்டாட்டி, என்னால் முடியலடி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவர் தான் உங்களோட பேக் சைடில் தான் ரப் பண்ணிட்டே இருக்காரு. உங்களுக்கா ஜங்குக் ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி டியூட்டிக்கு வேற போகணும்டா. லீவ் போட்டுடுறேன், லீவ் போட்டு முதல்ல உன் புருஷனை பாரு அப்படின்ற மாதிரி அவரோட ஹேண்ட் இப்போ உங்கள் சாரி கிட்ட தான் வந்து போகுது. இவனை விட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டு போக பார்க்குறீங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து உங்கள் சாரியை ஹோல்டு பண்ணியிருந்திருப்பார்ல, நீங்கள் டக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு போனதில் என்ன இருக்குன்னா, உங்களோட சாரி இப்போ ஜங்குக்கோட கையில் இருக்குது. நீங்கள் ஒரு சேர் பிடிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக் இப்போ வந்து உங்களோட அந்த டாப் ஃபுல்லுமே வந்து அவருக்கு நல்ல ரிவீல் ஆகுது. லைக் வந்து நீங்கள் ப்ளவுஸ் இருக்கீங்க, போட்டுட்ருக்கீங்க. ஸோ சாரி வந்து அது அவர் வந்து பிடிச்சிட்ருக்காரு. ஸோ கீழே மட்டும்தான் நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. லைக் வந்து அவர் ஸ்மிர்க் பண்ணுறாரு. இதை பாரு ஜங்குக், சாரியை விடு, ஒழுங்கு விடுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. அவரா லைக் வேகமாக இழுக்கிறாரு. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் சுற்றிட்டு உங்கள் ஃபுல் சாரியுமே கலந்துருக்கும். அவர் அப்படியே வந்து நீங்கள் ரொட்டேட் ஆகிருந்திருப்பீங்களா, லைக் சுற்றிட்டு இருந்திருப்பீங்கள்ல, அவர் அப்படியே வந்து உங்களை தூக்கிக்கிறாரு. லைக் தூக்கிக்கிறாரு மீன்ஸ் உங்களை அப்படியே தூக்கி அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே உட்கார வச்சுட்டு உங்கள் 2 லெக்ஸுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அந்த ஸ்ப்ரெட் பண்ணதில் உங்களோட இன்ஸ்கர்ட் இருக்குங்களா, அதை அப்படியே மேலே தூக்கிக்கிச்சு. அவரோட ஹேண்டை டைஸ்குள்ளே இருக்க ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக் ப்ளீஸ் வேண்டாண்டா, ப்ளீஸ்டா. ஏய் எனக்கு வேணும்டி பொண்டாட்டி, நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னால் முடியலடி. அவன் எந்திரிச்சாண்டி என் தம்பி, அவன் அவ்வளோ சீக்கிரம் காம் ஆக மாட்டான்டி. உனக்குள்ளார வந்துட்டு செம்மையா உனக்கு கொடுத்தா தானடி அவன் காமே ஆவான், உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்களா தெரியும்டா, நல்லா தெரியும், தெரியாமையா? ஐயோ, இவனை கல்யாணம் பண்ணதுலேருந்து இவன் எது பண்ணுறானோ இல்லையோ, டெய்லியும் வச்சு வச்சு செய்கிறான். ஐயோ என்னால் முடியலை. நோ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், விட்டுறானாலும் விட்டவே மாட்டேங்கிறான். விட்டுறேன்னா சரி வா உனக்கு விட்டுறேன்றான். ஐயோ விட்டுறேன்ற வார்த்தையை கூட என்னால் சொல்ல முடியல. அதை சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குடா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளாரையே நினச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு லைக் அப்படியே இப்போ உங்களோட ஸ்கர்ட் இருக்க மேலே அந்த நாட்டை வந்து அன்நாட் பண்ணிவிட்டு இப்போ அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளார பேண்டிஸ்குள்ளார தான் வந்து போகுது. ஒரு ஹேண்டு வந்து உங்களோட வெஸ்ட்டில் இருக்குது. உங்களை அப்படியே லைட்டாக தூக்கிட்டு அதை அப்படியே கழட்டி போட்டுடுறாரு. நீங்கள் இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ளவுஸோட மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கா ஓடி வேண்டாண்டா, நான் விட்டுடுடா அப்படின்ட்டு நீங்கள் விட்டுடுடா அப்படின்ட்டு சொன்னதுமே உங்களுக்கு ஐயோ வாயை பொத்திட்டீங்க. ஜங்குக்கா ஸ்மிர் பண்ணிட்டு அவ்வளோதானடி விட்டுடுறேன், கிச்சனில் நல்லா 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 விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து லைக் வந்து வெறும் பாக்ஸஸோடு தான் வந்து வந்திருப்பார். ஸோ பாக்ஸஸ்லேருந்து வெளியில் எடுத்து உங்களுக்கு அப்படியே ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ வந்து தப்பிக்கலாம் தட்டுக்கலான்னு பார்க்குறீங்க, ஆனால் இல்லவே இல்லை. அங்கே கிச்சன்லேயே வச்சு ஜங்குக்கு உங்களை செம்மையாக வந்து ஒரு மேக்கப் செஷன் அங்கே நடந்துட்டுருக்கு. நீங்களா செம்மையாக மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களை ஜங்குக்கு வந்து லைக் வந்து
ஜங்குக் பண்ணுறது லைக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான். அந்த ஜங்குக்கை வந்து உங்களுக்கு பிடிக்காது தான். பட் ஆனால் லைக் வந்து உங்களால் வந்து அதை தடுக்க முடியல. அவன் தொடுறத அவன் பண்ணுறத உங்களால் தடுக்கவே முடியல. உங்கள் பாடிக்கு வந்து அது வந்து அது வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. உங்கள் மனசு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் உங்கள் உடம்பு வந்து கேட்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்து ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோதான் வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு தான் பார்ப்பீங்க. ஆனால் அது எப்படியும் அந்த இதில் வந்து ஜங்குக் தான் வின் பண்ணுவார். ஸோ இப்போ அப்படி தான் ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் செம்மையாக ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு உங்கள் 2 லெக்ஸுமே இப்போ ஜங்குக்கோட வெஸ்ட்டில் ரேப் பண்ணி தான் இருக்குது. செம்மையாக மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக் ஜங்குக் ஜங்குகா ஜங்குகா ஏய் பொண்டாட்டி, எத்தனை தடவை பண்ணாலும் மொத்த தடவை பண்ணுற மாதிரியே இருக்குடி. ஒரு வாரம் தாண்டி ஆகுது. ஆனாலும் ஒரு தடவை பண்ணும்போது மொத்த தடவை கூட பண்ணுற ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்குடி. உங்களுக்கு மனசில் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஐயோ இந்த ஒரு வாரத்துலேயே கிட்டத்தட்ட 50 தடவை பண்ண மாதிரி பண்ணியிருப்பான். அப்போ கூட இவனுக்கு பத்தவே மாட்டேங்குது. எப்போ முதல்ல முத தடவை சொல்கிறானே. ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களே. அச்சு ஜங்குக்கா ஜங்குக்கா. ஏய் டேடி சொல்கிறேன். டேடி டேடி ஸ்லோ டேடி ஸ்லோவா. அவர் ஸ்லோன்ட்டு நீங்கள் சொன்னதுமே பொண்ணுங்களுக்கு ஸ்லோ அப்படின்னா அது ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம். நீ கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா பேபி கேர்ள் அப்படின்னு அவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அப்படியே அங்கே ஒரு தரமான மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே வந்து லைக் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்களை அப்படியே ஜங்க தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு சரி பண்ணாடு நீ ரெஸ்ட் எடு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையே தான் வந்து டயாங்கும் வந்து ஒர்க் பண்ணுறாரு. லைக் ஹர்ஷியா ஒரு நூன் டைமில் தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து லேட்டாக தான் வந்திருக்கீங்க. ஸோ டயாங்கும் நீங்களும் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டயாங் வந்து நீங்கள் வரதை லைக் வந்து ஹர்ஷி வரதை வந்து பார்க்குறாரு. என்ன ஹர்ஷி லேட்டாக வந்திருக்க, என்னாச்சு? அட நீ வேற ஏன்டா கேக்குற? ஐயோ என் புருஷன்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனால அவனை வச்சுக்கிட்டு என்னால முடியலடா. ஏண்டி என்னாச்சு? ஐயோ கல்யாணம் ஆகி 1 வாரம் தாண்டா ஆச்சு. இது வரைக்கும் அவன் எத்தனை டைம்ஸ் தெரியுமா வந்து பண்ணியிருக்கான்? 50 டைம்ஸ். இன்னைக்கு காலையில கூட என்னை விட்டுடுடா எனக்கு டியூட்டி இருக்குடான்னு சொல்லிட்டு சொன்னேன் தெரியுமா. அதுக்கு அவன் நீ லீவ் போட்டுரு, என்னால் முடியாது எனக்கு நீ தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சு செய்கிறான்டா. என்னால் முடியலடா. எனக்கு எப்படிலாம் தெரியுமா வந்து இடுப்பு வலிக்குது. சில சமயத்தில் எனக்கு கால் இருக்கா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. டைம் சிரிச்சிட்டு என்னடி நீ அவனை பிடிக்கல, ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் பண்ணாங்க அப்படின்ட்டு சொன்னேன். ஆனால் இதெல்லாம் பார்த்தா ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரியே தெரியலையே. என்னமோ பல வருஷங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கிட்ட மாதிரிலாம் இருக்கு. டே நீ வேற ஏன்டா? என் அப்பா அம்மா கிட்ட என்னை ஃபோர்ஸ் பண்ண வச்சதே அவன்தான்டா. அவன் தான் வந்து உங்கள் பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வந்து என்ன ஃபோர்ஸ்டு பண்ண வச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. சரி சரி விடு, ஒன்றும் பண்ண முடியாது. உன் புருஷன் நான் அவ்வளோ லவ் பண்ணுறான்டி. மயிறு நல்லா வருதுடா என் வாயில. சரி அதை விடு, நீ பொண்ணு பார்க்க போனியா, அது என்னாச்சு? அதுவா, அது ஓகே ஆயிடுச்சு. நிஜமாவோட அப்போது நெக்ஸ்ட்டு கல்யாணம் தான் டயாங்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ சும்மா இரு அப்படின்ற டேங்க் அப்படியே ஷை ஆகுது. தோடா வெக்கலப்படுறியா? நீ எப்படிடா வெக்கலப்படுற? ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்க வெக்கப்படும் போது. டேங்கோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பிஞ்ச் பண்ணுறீங்க. சும்மா இரு. சரி சரி ஃபோட்டோவை கட்டுறா.
பொண்ணு போட்டோவ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. தேங்கும் வந்து உங்களோட போட்டோவை வந்து காட்டுறாரு. இவதான் என்னோட பொண்டாட்டி, பேரு மாயா. ஆஹா, பொண்டாட்டியா? இப்போவே வா. சரி சரி. சரி, என்ன பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. இல்லடி, அவ எதுவுமே படிக்கல. என்ன, படிக்கலையா? இந்த காலத்துல இப்படியா? ஆமாண்டி, அவ வீட்டுல படிக்க வைக்கல போல. சரி, இருந்துட்டு போகுது, என்ன இப்போ? அதான் நான் இருக்கல அவளை கத்து கொடுக்கறதுக்கு, நான் பாத்துக்குவேன். அதுவும் சரிதான்டா. அப்போ இனிமேட்டு நீ ஒரே காதல் மிதப்புலதான் சுத்த போற, அப்படித்தானே? சும்மா இல்லை, நீ வேற. டேய் டேய், கொஞ்சம் கண்ட்ரோல்டா இரு. என்ன, நீ ஒரு டாக்டரு, உன்னோட லவ் மிதப்புல பேஷண்ட்க்கு மாத்தி கீத்தி ஏதாவது போட்டு விட்டு போட்டு அவங்க போய் சேர்ந்துட போறாங்கடா. என்ன, உன்னோட இந்த காதல் எல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல்ல வேணாண்டா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. வா, ரவுண்ட்ஸ் போகணும். போலாம் போலாம். சரிடா, எப்போ உனக்கு கல்யாணம்? அது இன்னொரு 1 மந்த்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. 1 மந்த்லயேவா? ஆமா. சரி, 1 மந்த்லயே நல்ல நாள் வருது, அப்பவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற அந்த வேலைக்கு அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் டெய்லி வந்து லைக் இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு லைக் டேங்கோட மேரேஜுக்கு அப்படியே நம்ம ஸ்கிப் ஆகிடுவோம். ஜங்குக்கு, இப்போ ஜங்குக் சைடு தான் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. கண்ணாடி முன்னாடிட்டு சாரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைக் வந்து உங்களோட ஐஸ் வந்து லைக் எப்படின்னா வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முட்டை கண்ணுன்னு வச்சுக்கலாம். லைக் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் ஐலைனர்லாம் வந்து ஐலைனர், ஐ லேஷஸ் இதெல்லாம் வந்து போடும்போது இன்னமும் வந்து கண் உங்களுக்கு பெருசாக ரொம்ப அழகாக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் அதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு சரி எல்லாம் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே அப்படியே நகையெல்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு நகையெல்லாம் வந்து எடுத்து மாற்றிக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக்கா, என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கா, ஆ இவன் வேற சும்மா இருக்க மாட்டேன்றானே, அப்பப்போ எந்திரிச்சுக்கிறான். இப்போ வந்து நான் போய் தொட்டு அவ சும்மா இருப்பா, கத்து கத்துன்னு கத்துவாளே. பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி தானே. ஜங்குக் அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. டே, ஒழுங்கா போயிரு, நான் கல்யாணத்துக்கு போகணும். போகலாண்டி பொண்டாட்டி, இவ்வளோ அழகா நீ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி, இதை பாரு ஜங்குக், நான் கல்யாணத்துக்கு போயே ஆகணும். ஒழுங்கா வந்து தள்ளு, நீ இன்னும் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க, ஒழுங்கா போய் ரெடி ஆகிட்டு வா. எனக்கு என்னடி போதும் இது, பிச்சு பிடி, ஒழுங்கா போய் ரெடி ஆகிட்டு வாடா, போடா. சரிங்க சரிங்க மேடம், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரவுண்டு இப்போ அப்படியே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அதுலேயே தூக்கி மண்டையில் அடிச்சிருவேன், ஒழுங்கா போயிரு. சரி சரி சரி, கோவப்படாதடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து ரெடி ஆகிட்டு அவரும் வந்து வராரு. அதுக்கப்புறமா நீங்களும் ஜங்குக்கும் வந்து டேங்கோட மேரேஜுக்கு தான் வந்து போகிறீங்க. டேங் லைக் வந்து ஜங்குக்கோட ஹேண்டு சும்மாவே இல்லை, உங்களோட ஹிப்பு தொடுறது, உங்களோட செஸ்ட்டு தொடுறது, உங்கள் நக்கு லைக் நெக்கு கிட்ட வந்து கிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் காரில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக், சும்மா வரமாட்டியா? டிரைவர்லாம் இருக்காங்க பாரு. அவெல்லாம் கண்டுக்க மாட்டான்டி, நீ வாடி. அதெல்லாம் முடியாது, அமைதியாக இருந்துரு ஜங்குக். இவ்வளோ அழகா இருக்குடி பாரு, எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேண்டை தூக்கி அவர் இதில் தான் வைக்கிறாரு. உங்களுக்கா கையை டக்குன்னு அடிச்சிருக்கீங்க. எல்லாம் வேலை பார்க்குறடா, சும்மா இருடா. இதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம்டா, நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மா இருடா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறீங்க நீங்கள். அப்போது நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ வந்து நான் தடுக்கக்கூடாது, இப்போவே சொல்லிட்டேன். ஐயோ, இவனோட பெரிய ரோதனையா போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு வழியே நீங்க கல்யாணத்துக்கும் வந்து வந்துடுறீங்க. இப்போ அப்படியே வந்து நீங்களும் ஜகுக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து மேரேஜில் எல்லாம் என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. டயாங் வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் சூன் வந்து பொண்ணையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது
உங்களோட சைட்ல இருந்து பொண்ணை கூட்டிட்டு வராங்க. டேங்கா, என் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கா. அவரோட ஹார்ட் அவ்வளோ படபடன்னு வந்து துடிக்குது. மாயாவும் வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. அவரை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் உங்கள் காது கிட்ட வந்து, ஏய் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கேடி, இப்போவே உன்னை பிடிச்சிட்டு நச்சுன்னு ஒன்று கொடுக்கணும்னு தோணுதுடி, கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஃபேஸ் எல்லாம் அப்படி ரெட் ஆகுது. தேங்க அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த அவங்களும் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு தாலியும் வந்து கட்டுறாரு. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. தேங்க அப்படியே வந்து உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு டீயர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, இனி நீ எதுக்காகவும் அழக்கூடாது சரியா, அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு இந்த குங்குமம்லாம் எடுத்து வைப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் ஃபோர் ஹெட்லேயும் வச்சுட்டு தாலிலையும் வச்சுட்டு அப்படியே வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் வரல, தாலியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி போஸு, அதில் குங்குமம் வைக்கிற மாதிரி போஸு அதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஜங்குக்கோட ஹேண்டு சும்மாவே இல்லை. அவர் எப்பயாவது எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு, ஏய் பொண்டாட்டி உங்கள் மாப்பெரும் சும்மா தாண்டி இருக்கும் வாடி, ஒரே ஒரு ரவுண்டு மட்டும். ஜங்கு பிச்சுக்கிட்டு வாயை முடிட்டு அமைதி உட்காரு, என்ன பிச்சு பிச்சுக்கிட்டு இருக்க நீ, ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் டி ப்ளீஸ் டி. ஜங்கு சும்மா இருந்துரு ஜங்கு, என்ன ஃபோன் கொடுத்துட்டு இருக்க நீ, பொண்டாட்டி வாடி அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, ஸோ மாப்பிள்ளை ரூம்ல இப்போ தான் ஸோ யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அவர் வந்து உங்களை அங்கே தான் இழுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு ஐயோ மண்டபத்தில் லைக் வந்து அவர் இழுத்துட்டு போகிறாரு. வீடுனா கூட ஏதாவது வந்து கத்தலாம் தள்ளலாம் இது பண்ணலாம், ஆனால் இங்கே மண்டபத்தில் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அது ஜங்குக்கு அவரோட சாதகமாக நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. லைக் வந்து மாப்பிள்ளையோட ரூமுக்கு உங்களை கூட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் லாக் பண்ணிவிட்டு உங்கள் அப்படியே வாழை பின்பட்டு செம்ம டீப்பாக வந்து அந்த கேஸ் போகுது. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பு கிட்ட தான் வந்து போகுது. அந்த கிஸ் அப்படியே ஹீட்டப் ஆகுது. நீங்கள் இவ்வளவோ அடிக்கிறீங்க தள்ளுறீங்க, ஆனால் ஜங்குக்கா உங்களை விட்டுற மாதிரியே இல்லை. அவரோட அந்த கிஸ் அப்படியே கழுத்துக்கு போகுது. உங்கள் சாரி அப்படியே வந்து தூக்குறாரு. ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாண்டா ப்ளீஸ் டி ஜங்குக் ப்ளீஸ். இல்லாட்டி ஒரே ஒரு ரவுண்டு தாண்டி, ஒரே ஒரு ரவுண்டு தான், அதுக்கப்புறம் மித்தத்தை பேரண்ட்ஸ் வீட்டில் போய் பார்த்துக்கலாண்டி ப்ளீஸ் டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களுக்குள்ளார அவரை வந்து அன்சிப் பண்ணிட்டு அவர்கிட்ட வெளியே எடுத்து உங்களுதுல சாரி நல்லா மேலே தூக்கிட்டு உங்களுக்குள்ளார விட்டுடுறாரு. பொண்டாட்டி ஏய் செம்மடி செம்மடி அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு தான் வந்து அங்கே ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கோம். இங்கே டயாங்கா என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரசிச்சிட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து மாப்பிள்ளை ரூமில் தானே இருந்திருப்பீங்க ஜங்குக்கும் நீங்களும். ஸோ உங்கள் சாரியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேர் எல்லாம் அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. டயாங்கா லைக் சாரி ஜங்குக்கா அவரே ஸ்மிர்க் பண்ணிட்டு அவரோட ஷர்ட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொறுக்கி பொறுக்கி எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே தாண்டா வேலையை போச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற, உன் வீட்டுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. நீ இல்லைன்னு சொன்னா நான் என்ன நிறுத்த நீ நினைக்கிறியா, கண்டிப்பா கிடையவே கிடையாதுடி என் ஆசை பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி இங்கே போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகி நைட் டைமு தான். லைக் மாயாக்கும் டயாங்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அது வந்து வில்லேஜில் தான் வந்து அது நடக்குது. ஸோ வந்து லைக் நீங்கள் டயாங்கோட வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் தான் இது நான் வந்து எங்கள் பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படின்றதுனால டயாங்கு வந்து உங்களோட ரூம் தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கீழே உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரே அட்வைஸு மலையாக பொழிஞ்சு உங்கள் கையில் பால் கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களை வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக பயமாக வந்து இருக்குது. நீங்களும் வந்து உள்ளார போய் டோரெல்லாம் வந்து க்ளோஸ் லாக்கெல்லாம் பண்ணிவிட்டு டயாங்கிட்ட தான் வந்து போகிறீங்க. டயாங்கும் வந்து உங்களை பார்த்து அப்படியே அவ்வளோ சிரிக்கிறாரு. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸஸாக படப்படப்படப்படப்படான்ட்டு இருக்குது. அப்படியே ரொம்ப மெதுவாக நடந்துட்டேன் கிட்ட போயிட்டுருக்கீங்க.
அவரு உங்க கையில இருக்கிற அந்த பால் சொம்ப வாங்கிட்டு பக்கத்துல வைக்கிறாரு. உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்கள் என்னங்க, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்களேன். எதுக்கு? அம்மா சொன்னாங்க உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உட்காரு. நீ என் காலில் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சினா அப்போ நானும் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறாரு. அச்சோ, நீங்கள் ஏன் காலில் விழுறதா? அச்சோ, தப்பு 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 தப்பு, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் அவ்வளோ இன்னசென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. டைம் சிரிச்சிட்டு, பொண்டாட்டி இதை பாருடி, என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒன்று தான். நீ என் காலில் விழுந்துருந்தா நானும் உன் காலில் விழுவேன். அதுக்கு நீ ஒத்துக்கிறேன்னா சொல்லு, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறாரு. என்ன? ஐயோ, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என் காலில் நீங்கள் போய் விழுறது, ஐயோ அதெல்லாம் ரொம்ப பாவங்க. ஏய் பொண்டாட்டி, உனக்கு வந்து உன் வீட்டில் அந்த மாதிரி மேபி சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தப்புலாம் எதுவுமே கிடையாதுடி, சரியா? இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், சரியா? வா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து வந்து உட்காடுறீங்க. ரொம்ப கையை பிசைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி நர்வஸாக அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு. ஏய் பயப்படாத, சரியா? அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேண்டை தான் ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கா அவ்வளோதான், கை அந்த அளவுக்கு ஷிவர் ஆகுது. ஏய் ஏண்டி இப்படி நட்டுங்கிற? நான் தானடி. அது தானா ஆடுதுங்க. எங்க பாலை குடிங்க, அம்மா சொன்னாங்க. ஏய் இதை பாரு, எனக்கு பால் வேணும்னா அதை எடுத்து குடிக்க எனக்கு தெரியும், சரியா? இந்த மாதிரி நான் குடித்ததை மிச்ச தண்ணி குடிக்கிறது, நான் சாப்பிட்ட மிச்ச தண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், சரியா? அது இல்லைங்க. அவரோட ஹேண்ட், அவரோட ஃபிங்கர் இப்போ அப்படியே உங்கள் லிப்ஸில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து உங்கள் சீக்ஸை வந்து கட் பண்ணுறாரு. பொண்டாட்டி ஒரே ஒரு கிஸ்ஸு கொடுடி. உங்களுக்கு அப்படியே லைக் தேங்க இப்படி சொன்னதுமே ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. ஏய் பொண்டாட்டி ஒரு கிஸ் கொடுறே. என்னங்க, எனக்கு பயமாக இருக்கு, படப்படன்னு இருக்குது, நீங்களே கொடுங்க. ஏய் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா என் பொண்டாட்டி கொடுக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, கொடுக்க மாட்டியா? நீங்களும் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே டயாங் பக்கத்தில் தான் வரீங்க. டயாங்கும் உங்களை அப்படியே பார்க்குறாரு. அப்படியே ஒரு லாங் டீப் கிஸ் போகுது. அப்படியே அந்த கிஸ் பண்ணிக்கிட்டே டயாங் உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்படியே படுக்க வச்சுட்டு அந்த அவரோட ஹேண்டு வந்து உங்களோட சாரிக்குள்ளார அந்த வெஸ்ட் ஹிப்புக்கிட்ட தான் போகுது, கிரிப் பண்ணுறாரு. நீங்கள் மூன் பண்ணுறீங்க, டங்கு ரெண்டும் வந்து அப்படியே கிளாஷ் ஆகுது. அவர் உங்களோட மவுத்து டேங் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ் பிரேக் பண்ணுறாரு. என்னங்க சொல்லுடி. விளக்கு அணைச்சிடலாமே. விளக்கு லைக் லைட்டை தான் நீங்கள் காமிக்கிறீங்க. அவரும் வந்து சரி சரி, இப்போ மொத்த தடவைன்றதுனால நீ சொல்கிற மாதிரி அந்த விளக்கை நான் அணைச்சிடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லா நாளும் விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கா லைக் வந்து அவர் வந்து அப்படி சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ண போயிடுறாரு. ஆஃப் பண்ணிட்டு வராரு. உங்களுக்கா பக்கு 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 பக்குன்ட்டு இருக்கு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் லைக் வந்து அவர் எப்படி படுக்க வச்சுட்டு போனாரோ அப்படி தான் படுத்துகிட்டே இருக்கீங்க. லைக் வந்து அப்படியே அவரோட கிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகுது. அவரோட ஹேண்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அன்ஹுக் பண்ணிட்டு கழட்டி இந்த மாதிரிலாம் வந்து அங்கே ஒரு ரொம்ப ரொமான்டிக்காக ஹார்ட்டான ஒரு மேக்கப் செஷனாக தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ரொம்ப வந்து ஜென்டிலாக உங்களுக்கு பெயின் வராத மாதிரி தான் அவர் வந்து நடந்துக்கிறாரு.
அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ வந்து என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாமே வந்து நடக்குது. ஸோ ஒரு 2 டேஸ் கழிச்சு இப்போ ஜங்குக் வீட்டில் தான் நீங்களும் ஜங்குக்கும் செம்மையான சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கா, ஐயோ பொண்டாட்டி என்ன மன்னிச்சிருடி மன்னிச்சிருடி, தயவு செஞ்சு இதை மட்டும் நீ வேண்டான்னு சொல்லிடாதடி அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கா உங்க காலை பிடிச்சிட்டு அப்படியே கீழே கிடக்குறாரு. பொண்டாட்டி என்னை உயிரை கூட எடுத்துக்கிடி, ஆனால் வந்து உன்னை உனக்குள்ளார வரதை மட்டும் வேண்டான்னு மட்டும் சொல்லாதடி, முடியாதுன்னு மட்டும் என்ன பேன் பண்ணிடாதடி, அது மட்டும் முடியாதடி அப்படின்ற மாதிரி உங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. லைக் ஒரு லிட்ரலி என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து இப்போ உங்களோட லெக்ஸை ஹக் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் வந்து சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க டயாங்கையும் அவங்களோட ஒய்ஃபையும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வரேன் அப்படின்னு சொன்னதால நீங்கள் எல்லாமே வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சண்டை வந்து வந்து போயிட்டு இருந்திருக்கும். அந்த டைமில் தான் கரெக்டாக வந்து டயாங்கும் மாயாவும் வந்து வராங்க உள்ளார. உள்ளார வந்து பார்த்தா இந்த மாதிரி சீனு. பொண்டாட்டி வேண்டாண்டி வேண்டாண்டி, என் உயிரே அது தாண்டடி, அதை மட்டும் நீ இப்படி சொல்லலாமா, நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக், தயவு செஞ்சு எந்திரிச்சு தொட, என்னால முடியலடா. ஐயோ, ஒரு நாளைக்கு 4 தடவை 4-5 தடவை நீ எப்பெல்லாம் உனக்கு வேணுமோ அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க ஜங்குக், என்னால முடியலடா, எனக்கு வலிக்குதுடா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுடா அப்படின்ற மாதிரி நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி முடியாது முடியாது, எனக்கு நீ வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைக் வந்து சாரி தானே பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சாரிக்குள்ளார வந்து அவர் தலையை விட்டுட்டு அவர் ஃபேஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டேய் டேய், அடுத்ததுக்கு பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு வெளியில வாட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்த மாயாக்கா செம்ம ஷாக்கா இருக்கு. என்னடா இது, பொண்டாட்டி காலை பிடிச்சிக்கிட்டு புருஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஷாக்கா இருக்கு. தயாங்க அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இவங்க 2 பேர்த்து திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி பொண்டாட்டி அவங்கள ஷாக்கா வாய பொழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. ஏய் மாயா, என்னங்க என்னங்க அது, அவங்க பொண்டாட்டி தலை பிடிச்சிட்டு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார. அது எப்படிங்க பொண்டாட்டி கால புருஷன் பிடிக்கிறது தப்பு இல்லையா, பாவம் இல்லையா? அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை பாவமும் இல்லை, வாணி அப்படின்ற மாதிரி வந்து டேங் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஏய் அர்ஷி, ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா லைக் வந்து டேங் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து போக பார்க்குறீங்க. ஆனால் டயாங்க வந்து ஜங்குக் பார்த்துட்டு செம்மையாக முறைச்சி பார்க்குறாரு. நீ எதுக்குடா வந்த அப்படி, ஏன் பொண்டாட்டி கூட இருந்து என்னை பிரிக்கிறதுக்குன்னே வருவீங்களாடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் வந்து டயாங்க முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜங்குக் விட்டு ஜங்குக், முடியாது, அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், முதல்ல போசில்ல அவனை. டேய் கரடி பையில, என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகவே நீ எல்லாம் வருவியாடா, முதல்ல போட இங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நீங்களா மண்டையில 2 நங்கு நங்குன்னு கொட்டிட்டு வாயை முடிட்டு இருஜாங்க, உனக்கு இது வேலையா போச்சு, வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது, ஏன் உனக்கு டிஸ்டர்பன்ஸே இருந்துடக்கூடாது, இல்லை வாய் முடிட்டு ஒழுங்கா இருந்துரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறீங்க. ஆமா அப்படின்ட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு. அவர் அப்படியே அங்கே உட்காந்துட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு பவுட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டே பண்ணி பயல, உனக்கெல்லாம் இது ஓவரா இல்லையாடா, பாவம்டா என் பெஸ்டி, உன் பெஸ்டி அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, அவ இப்போ என் பொண்டாட்டி, உன்னெல்லாம் யாரா கூப்பிடுறா கரடி. ஜாங்கோ சரி சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே கீழே தான் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அவனை விட்டு சொல்லு, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சோஃபாவில் வந்து உட்கார வச்சுட்டு
நீங்க போய் அவங்களுக்கு தண்ணி எல்லாம் ஜூஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா அசரவே இல்லை, அப்படிதான் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அக்கா, மாயாதான். சொல்லுங்க. இல்ல, அ அ அது அது எப்படி உங்ககிட்ட நான் இத கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல பரவால்ல சொல்லுங்க. ஒரு பிரச்சனை இல்ல. என்ன சொல்லுங்க. இல்ல, அ அண்ணன் இப்படி உங்ககிட்ட கெஞ்சுறது, கால புடிச்சுட்டு இது பண்றது அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் பாவம் இல்லையா? அப்படின்ட்டு வந்து நீங்க அவ்ளோ இன்னசென்ட்டா சொல்றீங்க. அவங்களுக்கு வந்து செம்ம சிரிப்பு வருது. ஐயோ! இவ்ளோ இன்னசென்ட் குழந்தையாடி நீ அப்படின்ற மாரி உங்க சீக்ஸ வந்து பிஞ்ச் பண்றாங்க. அச்சோ! அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. அவனுக்கெல்லாம் அதுதான் சரி. அவன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு, அவனெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. விட்டுருங்க. அ என்ன நீங்க புருஷன அவன், இவன் பேர் சொல்லிலாம் கூப்பிடுறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? கிராமத்துல இருந்து வந்ததுனால இதெல்லாம் புதுசா பார்க்கறதுனால உங்களுக்கு தப்பா தெரியுது. அதெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் சகஜம்தான். அவருக்கு கோச்சிக்க மாட்டாரா? யாரு? அவனா? அவன் கோச்சிக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதெல்லாம் வந்து வேண்டாம், விட்டுருங்க. அ அ அப்படி என்ன விஷயம் அது? டயாங் வந்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்களோட, அதாவது மாயாவோட காது கிட்ட போய் ஹஸ்கி வாய்ஸ்ல, அது என்ன அப்படின்றத நான் வீட்டுக்கு போய் உனக்கு விளக்கமா சொல்றேன்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து டைம் சொல்றாரு. என்ன என்ன பண்றீங்க? சும்மா இருங்க. மற்றவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லைக் வந்து ஹர்ஷிக்கு செம்ம சிரிப்பாக வருது. சோ கியூட்டு குழந்தை அப்படின்ற மாதிரி. சரி வாங்க, ஆல்ரெடி லன்ச் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் டயாங்கையும் மாயாவையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. மாயா தான் அண்ணன் வரலையா? அவெல்லாம் வருவான், நீ வாமா அப்படின்ற மாதிரி நீங்களாம் வந்து போய் உட்காந்துட்டு அவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சர்வ் பண்ணிட்டு லைக் நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதில் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஏய் போடி போய் அந்த பண்ணியை காம் டவுன் ஆக்கு, இல்லைன்னா அந்த பண்ணி டபுள் பண்ணியாக மாறிட போகிறான். சரிடா சரிடா, நீ சாப்பிடு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க, கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்க, ஃபஸ்ட்டு உன்னை தான் கவனிக்கணும். ஏய் போடி, எல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும். போய் அந்த டபுள் பண்ணி சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளார, டபுள் பண்ணியா சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளார போய் கண்ட்ரோல் பண்ணு போ. அப்படியே நீங்களும் வந்து ஜங்கு கிட்ட தான் போறீங்க. ஜங்குக்கு அப்படியே எப்படி பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாரோ அப்படியே தான் பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. டே ஜங்கு, வாடா சாப்பிட போலாம். எனக்கு தேவையில்லை. ஓ, இவனுக்கு ஒரே ஒரு விஷயத்த பண்ண மட்டும்தான் இவன் அப்படியே அப்படியே அடங்கி போவான். நீங்களும் அப்படியே உங்கள் வாய்ஸை ஸ்வீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மாமா அப்படின்ட்டு சொன்னதுமே டக்குனு ஜங்கு திரும்பிட்டு வாங்க மாமா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தோ பொண்டாட்டி தோ வந்துட்டேன், நீ கூப்பிட்டு மாமா வராமல் இருப்பனா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து அப்படி ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்களா ஐயோ இவனை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஜங்குக்கும் போய் நீங்களும் வந்து பிளேட்லாம் எடுத்து வச்சு அப்படியே அவங்க கூட அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் பேசிட்டு நீங்கள் எல்லாம் 4 பேருமே வந்து கப்புள்ஸாக வெளியில் போயிட்டு ஜாலியாக டைம் எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஃபியூ டேஸுமே வந்து போகுது. ஸோ இப்போ ஜங்குக் சைடு தான் நீங்கள் உங்களோட ஷிஃப்ட் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து சரி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு ஸோ டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஜங்குக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கால் பண்ணுறீங்க, பட் ஆனால் ஜங்குக் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எப்போவுமே ஒரு ரிங் பண்ணாலே எடுத்துருவானே, என்னென்ன இவ்வளோ ரிங் பண்ணியும் எடுக்கவே இல்லை?
என்னவா இருக்கும், ஒரு வேளை ரொம்ப பிஸியாக இருப்பானோ, மேபி ஆஃபீஸில் தான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இல்லை மீட்டிங்கில் இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் வந்து ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஹாரன் சவுண்டு வருது. சரி ஜங்குக் வந்துட்டான் போல் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து நினச்சி ஜங்குக்கை ரிசீவ் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஜங்குக் உள்ளார வராரு. உள்ளார வரும்போது அவரோட ட்ரெஸ்ஸில் ஃபேஸ்லலாம் பிளட்டாக இருக்குது. உங்களுக்கு பதறி போகுது. ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு ஜங்குக், என்னது ஷர்ட்டெல்லாம் பிளட்டாக இருக்குது, ஃபேஸ் பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு ஒரு பதற்றத்தோடு ஜங்குக் கிட்ட போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் உங்கள் பக்கத்தில் தான் வந்துக்கிட்டே இருக்காரு. லைக் வந்ததும் வராதுமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து லைக் உங்கள் ஃபெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து ஒரு ஹேண்டு வந்து உங்களோட பேக் ஹைட்டை பிடிச்சிட்டு அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா செம்ம கோவமாக இருக்கா, ஒரு மாதிரியான ஒரு ஒரு லைக் ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு கோவத்தில் இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதாக வந்து ஜங்குக் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிருக்காரு. டீப் பிரெத் எடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே. ஜங்குக் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்க, என்னோட பிளட்டுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. அவரும் வந்து அப்படியே ட்ரீப் எடுத்துக்கிட்டு இவ்வளோ நாள் எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த எனிமியோட பிளட்டு அவனை போட்டு தள்ளிட்டு தான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு செம ஷாக்கு. என்ன சொல்கிற நீ, எனிமியா? ஆமாண்டி, எனிமி தான். இந்த மாஃபியா வேலையில் எனிமி இல்லாதவன் எவனாவது இருப்பானா? என்ன, நீ நீ மாஃபியாவா? ஆமாண்டி, நான் மாஃபியா தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் இதை நம்பவே முடியல. என்ன ஜங்குக், விளையாடாதா ஜங்குக்? நான் ஒன்றும் விளையாடல இந்த விஷயத்தில். இப்போ நான் விளையாட மாட்டேன் அண்டாட்டி, எனக்கு இப்போவே நீ வேணும் அப்படின்ற மாதிரி அவர் உங்களை சூட்டை தூக்கி போட்டு போகிறாரு. உங்களுக்கா என்னடா நடக்குதுங்க, என்னடா இவன் மாஃபியான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக் என்ன பேசிட்டு இருக்கு ஜங்குக், விடு ஜங்குக். நீ சிஇஓ தானே? ஆமாண்டி, நான் சிஇஓ தான். சிஇஓ மட்டும் கிடையாது, நான் ஒரு சீக்ரெட் மாஃபியாவும் கூட அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட பெட்ரூமுக்கு தான் உங்களை தூக்கிட்டு போகிறார். இப்போ டைரெக்டாக வந்து அவர் வந்து பாத்ரூமுக்கு தான் போகிறாரு. ஷவரை ஆன் பண்ணுறாரு. ஷவருக்கு நடுவில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவர் அவங்கள அவ்வளோ டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. எனக்கு வந்து உங்கள் ஷர்ட் லைக் நீங்கள் வந்து ட்ரெஸ் போட்டுருந்துப்பீங்க அது எல்லாமே வந்து கிழிக்கிறாரு. உங்ககிட்ட அவ்வளோ ரஃப்பாக அக்ரெசிவாக தான் வந்து பிஹேவ் பண்ணிக்கிறாரு. அவரோட ட்ரெஸ்ஸுமே அவர் வந்து கலெக்டர்ன்ற பேரில் கிழிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து லைக் ரொம்ப வந்து அக்ரெசிவான ஒரு மேக்கப் செஷனாக தான் வந்து அங்கே அந்த பாத்ரூம்லேயே வந்து போயிருந்திருக்கும். லைக் வந்து இப்போ அப்படியே டேங் சைடு பார்த்தா டேங்கும் வந்து ரொம்ப லேட்டாக ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து வந்திருப்பார் வீட்டுக்கு. நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு டேங்காக தான் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருந்திருப்பீங்க டைனிங் டேபிளில். ஸோ அவரும் வந்து உள்ளார வராரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு உங்களை வந்து எழுப்புறாரு. மாயா, மாயா, என்னங்க வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டி. உட்காருங்க சாப்பிட்லாம். நீ சாப்பிட்டியா? இல்லைங்க, நீங்கள் சாப்பிடாம எத்தனை தடவை நான் சொல்கிறது, உனக்கு பசிச்சா நீ சாப்பிடுடி, எனக்காகலாம் காத்துட்டு இருக்காத, நான் எப்போ வருவேன்ட்டுலாம் சொல்ல முடியாதுப்பா பொண்டாட்டி. நாளையிலேருந்து இந்த மாதிரி பண்ணாதடி, சாப்பிட்ரு சரியா? பசி அடக்கிட்டு இருக்காத. ஒரு டாக்டர்ன்றதுனால எனக்கு எல்லாம் தெரியும் சரியா? கிராமத்தில் அப்படி அப்படி இப்படின்றத வந்து இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காது. உனக்கு பசிச்சா சாப்பிட்ரு சரியா? நான் எந்த நேரத்துக்கு வருவேன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சில நேரத்தில் நான் வராமல் கூட போயிடுவேன். அதுக்காக நீ சாப்பிடாம இருப்பியா? சரியா? இனிமே இந்த மாதிரி இருக்காத. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து உங்களோட ரூமில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. என்னங்க? சொல்லுடி. அது வந்து சொல்லுடி செல்லம், என்ன?
அவர் வந்து உங்க நெக்ல வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரோட ஹேண்டும் வந்து சும்மா இல்ல. அவர் வந்து வீட்ல இருக்கும்போது, "நீ இத போட்டுக்கோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீ ஷர்ட்டும், பேண்ட்டும் தான் வந்து அவர் வந்து போட சொல்லியிருப்பாரு. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி கம்ஃபர்ட்டா இருக்கும்னு இல்ல. அவருக்கு கழட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ சாரி போட்டா அது பின்ன கழட்டணும், பாவாடை கழட்டணும், ப்ளவுஸ கழட்டணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். நமக்கு டக்கு டக்குன்னு கழட்டுறதுக்கு இதுதான் ஒரே சான்ஸே அப்படி ஒரு ஒரு பிளான் அந்த மாரி ஒரு பிளான போட்டுட்டு தான் வந்து உங்கள இந்த போட்டுக்கோ அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அப்படிதான் அவரோட 2 ஹேண்டுமே வந்து ஒரு ஹேண்ட் உங்க செஸ்ட்ல வந்து அப்படியே வந்து மசாஜ் பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு ஹேண்ட் உங்க பேண்ட்டுக்குள்ளார ட்ராவல் ஆகுது. சொல்லுடி பொண்டாட்டி என்ன? உங்கள ஃபிங்கரிங் பண்ணிக்கிட்டே தான் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க 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 இப்படி பண்ணணும் எப்படிங்க பேச முடியும்? அதெல்லாம் பேசலாம்டி பேசு. இன்னொரு ஃபிங்கர் ஆல்ரெடி 2 ஃபிங்கரை உள்ளார விட்டுருப்பாரு. இப்போ இன்னொரு ஃபிங்கரையும் விட்டுறாரு. என்னங்க என்னங்க ஏய் மாமா சொல்லுடி என்னங்க வேண்டாண்டி எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களும் மாமா 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 வலிக்குது. அவர் அப்படி என்ன பண்ணுறாருன்னா உங்களோட பேண்ட்டு கழட்டி போட்டுடுறாரு. உங்கள் மேலே தான் ஓவர் ஆகுறாரு. அப்படியே ஒரு டீப்பான கிஸ்ஸு போகுது. அந்த கிஸ்ஸு செம்ம டீப்பாக போயிட்டுருக்கு. அவரோட ஹேண்டு உங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார செம்மையாக வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஒரு ஹேண்டு உள்ளார ப்ளே ஆகிட்டு இருந்தால் இன்னொரு ஹேண்டை வச்சு அவர் போட்டுட்டு இருந்த அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே இறக்கி விட்டுறாரு. கீழே இறக்கி விட்டு டக்குன்னு உங்களுக்குள்ளார விட்டுறாரு. அந்த கிஸ்லேயே நீங்கள் மோன் பண்ணுறீங்க. செம்மையாக ஹக் பண்ணிவிட்டு லைக் வந்து அந்த ஒரு மிக்அப் செஷன் வந்து போகுது. அண்ட் இதோட இந்த ஸ்டோரி வந்து எண்டிங். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடப்போ ப்ளீஸ். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் வந்து ஹைப்பும் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பட் அகைனும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்டப்போ ப்ளீஸ். பாய் பாய்.